இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜோசியரே, இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சீதாராமர் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல? ஆமா ஜோசியரே, பண்ணி வைக்கிறோம். இந்த தடவை உங்க மருமக கையால ராமநவமிய கொண்டாடுவீங்க. அப்படி செய்யறதுனால உங்க குடும்பத்துக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிங்க ஜோசியரே, அவ கையாலேயே எல்லாத்தையும் பண்ண வைக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஜோசியரே. எங்க பாரு தேவியானி, மனுஷா இந்த வேலையெல்லாம் செய்யறேன்னு சொன்னா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனா லக்ஷ்மி மனப்பூர்வமா இந்த பூஜையை ஆசைப்பட்டு பண்ணணும்னு ஜோசியர் தான் சொன்னாரு. அப்படி பண்றதுதான் மித்ராவுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. ஒன்னு பண்றதுனால மித்ராவுக்கு நல்லது நடக்குதுன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஒத்துக்குவேன். அத பத்தி எல்லாம் நீ ரொம்ப யோசிக்காத. எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மாமா, சாமி கிட்ட இந்த தேங்காவை உடைங்க. இப்ப எதுக்குமா? பூஜை நாளைக்கு தானே. அதனாலதான் இப்ப தேங்காய் உடைக்கணும். தேங்காய உடைக்க சொல்லி அந்த கோதண்டராமர் சொன்னாரா? இல்ல, எங்க தாத்தா சொல்லிருக்காரு. எந்த பூஜையும் இல்லாம எந்த பிரசாதமும் வைக்காம நடு வீட்டுல சாமி வெறுமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இப்படி தற்காலிகமா பிரதிஷ்டை பண்ணும்போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி சாமியை திருப்திப்படுத்தணும். நீ இந்த காலத்து பொண்ணா இருந்தாலும் என் காலத்து விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமாம் பாட்டி, அண்ணி சொல்ற டிப்ஸ்ல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புராணங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சா ஒரு புராண புத்தகமே ரெடி ஆயிடும் போல இருக்கு. சரியே சொன்னடா. நாளைக்கு பூஜைக்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா ஏதாவது ஸ்வீட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல? மோத்திச்சூர் லட்டு கொடுக்கலாம்டா. எதுக்கு பாட்டி? அது உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனாலயா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ என்ன சொல்ற அரவிந்தா? ஆமாங்க, அதெல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டாத்த? பின்ன ஆர்டர் பண்ணி கொடுக்கறத விட அன்போட நம்மளே செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அத்தை. அன்போடு சமைக்கிறதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அவ்வளவு பொறுமை இங்க யார்கிட்ட இருக்கு? அதான் நான் இருக்கனே அத்தை. அஞ்சோ பத்தோனா பண்ணலாம். ஆனா எல்லாருக்கும் கொடுக்கற அளவுக்கு உன்னால பண்ண முடியுமா? செய்யணும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிருவேன். நீ ஆசாசியா பண்றேன்னு சொன்னாலும் என்னால அதை என்கரேஜ் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா, நீ செய்யறதுல ஏதாவது குறை ஏற்பட்டுச்சுன்னா இந்த குடும்ப கௌரவமே போயிடும். அந்த கௌரவம் குறையாம அதுக்கு எந்த கலங்கமும் வராம நான் பாத்துக்கிறேன். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எல்லாரும் கவலைப்படாம இருங்க. எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற அரவிந்தா? அதான் அவ்வளவு நம்பிக்கையோட சொல்றான்ல, நம்பி கொடுத்து பாப்போம். நான் எதையும் அவ்வளவு சுலபமா நம்ப மாட்டேன். இந்த தடவை நான் உன்னை முழுசா நம்புறேன். என் நம்பிக்கையை காப்பாத்தாம விட்டுறாத. அண்ணி, பெரியமா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. லட்டுவை செஞ்சு அடிக்கிடுங்க. லக்ஷ்மி, லட்டுல சக்கரை அதிகமா போடு.
அதான் ஆல்ரெடி உங்க பாடியிலேயே சக்கரை ஃபேக்டரி இருக்குல்ல பாட்டி. இன்னும் சக்கரை வேணுமா? என் மானத்தை வாங்குறதுக்கே பக்கத்துல இருக்கு. பாட்டி கிட்ட என்னடா உன் குறும்புத்தனம்? இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை நான் பாத்துக்கிறேன். வாடா வாடா. பாட்டி அப்பப்பப்பா, எத்தனை வாட்டி சொன்னதையே சொல்லணும் உனக்கு? உனக்கு சொல்லி சொல்லி எனக்கு தலைவலியே வந்துருச்சு. முதல்ல சொன்னது செய் போதும். இதுக்கு மேல ஃபோன் பண்ணாத வெய். ஆ, என்னாச்சு மாமா? தலைவலி வந்து ரொம்ப கடுப்பா இருக்குமா? தலைவலி வந்ததால கடுப்பா இருக்கா இல்ல கடுப்பா இருக்கிறதுனால தலைவலி வந்துச்சா? நீ கேக்குற கேள்வி சின்னதா இருந்தாலும் அதுலயும் ஒரு லாஜிக் இருக்குமா? மனசு அமைதியா இருந்தா கண்டிப்பா மைண்டும் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே ஓகே, கொஞ்சோண்டு இஞ்சி லவங்கமும் போட்டு உங்களுக்கு நான் ஒரு டீ கொடுக்கறேன். உங்க தலைவலி எங்க இருந்து வந்ததோ அங்கேயே பறந்து போயிடும். அத செஞ்சு புண்ணியத்தை தேடிக்க லக்ஷ்மி. அப்படியே எனக்கும் ஒரு லெமன் டீ போட்டு கொடுத்து உங்க புண்ணியத்தை இன்னும் அதிகமாக்கிக்கோங்க அண்ணி. லக்ஷ்மிக்கு நீங்க தான் புண்ணியத்தை கொடுப்பீங்களா? நானும் கொடுக்கறேன். அம்மா லக்ஷ்மி, எனக்கும் கொஞ்சம் டிகாஷன் நிறைய போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா பார்க்கலாம். எல்லாரும் இங்கே இருங்க, 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணி 3 பேரும் 3 விதமான டீ கேட்டோம். 5 மினிட்ஸ்ல எப்படி கொண்டு வருவீங்க? பார்த்துட்டே இரு. அரவிந்தா, லக்ஷ்மி எல்லாருக்கும் டீ போட போறா. உனக்கும் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாங்க, நீங்க வாங்கம்மா. மாமா, நான் உங்களுக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ, வாட்ஸ் ராங் வித் யூ? நத்திங். பார்த்தா இக்னோர் பண்ற, சிரிச்சா இரிட்டேட் ஆகுற, கூப்பிட்டா irresponsible கிளம்பி போற. என்னாச்சு உனக்கு? அந்த வார்த்தையை நான் கேட்கணும். என்ன சொல்ற? நீ ரொம்பவே மாறிட்ட மித்ரா. மனிஷா, மனிஷா நில்லு. மனிஷா, don't irritate me. Let me know what happened. நான் என்ன மாறிட்டேன்? மெசேஜ்க்கு ரிப்ளை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு மாறிட்டேன். வாட்? இதுக்கு முன்னாடிலாம் என் மெசேஜ்க்கு செகண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுவேன். ஆனா இப்போ மினிட்ஸ் 1 hour கடந்தாலும் ரிப்ளை வர மாட்டேங்குது. அப்போ நீ மாறிட்டேன்னு தானே அர்த்தம்? ரிப்ளை வரலனா இவ்வளவு ரெடிகுலஸா பிஹேவ் பண்ணுவியா? ஐ லவ் யூ னு மெசேஜ் அனுப்புனா ஐ லவ் யூ டூ னு அனுப்புறதுக்கு உனக்கு ஈகோ இருக்குதா? ஸ்டாப் இட் மனிஷா. சென்ஸோட பேசு, இப்படி சில்லியா பேசாத.